ஏவன் ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது நவாலியில் இருக்கேன். நவாலி வந்து ஆனக்கோட்டை நவாலி ரோட்டில் புதுசாக அமைக்கப்பட்ட அந்த அந்தராயன் முருகமூர்த்தி கோயில் ஆலயத்தினுடைய வாயில் கோபுரம், அதாவது முதலாவது அந்த ஒழுங்கு ரோட்டில் இருந்து உள்ளுக்கு போகிறதுக்கான வாயில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிற புதுசாக அந்த கட்டப்பட்ட அந்த கும்பாபிஷேகம் திறப்பு விழா சம்பந்தமான வீடியோ காட்சி தர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலி பாருங்கள். இப்போ நேரடியாக நாங்கள் நிகழ்வுக்கு போவோம். கோபுர வாசல் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் வந்து நவாலி பட்டுக்கோட்டை போகிற ரோட்டில் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. உண்மையில் அற்புதமான காட்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. வாயிலால் பக்தர்கள் போகிற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரோட் இருக்காங்க.
சன்னதிக்கு கோயில் இன்றைக்கு. நேர்களே, இப்போ நான் வந்து நவாலி முருகமுத்து கோயிலுடைய அந்த வரவேற்பு வாசல் வந்து திறக்க இருக்கிறது. அது சம்பந்தமான காட்சி மேலே இது வந்து கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்க்கக்கூடியதாக இருக்கும். கும்பம் வருது. இந்த வரவேற்பு கோவில் வாசல் வரவேற்பு கோபுரம் வந்து இன்றைக்கு ஓப்பனிங். அது சம்பந்தமான காட்சிகள் இப்போ இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது வடிவான முறையில் இந்த இடத்துல கட்டியிருக்கணும். நவாலி முருகமுத்து கோயிலினுடைய வாசல் கோபுரம் வந்து இதில் வச்சிருக்கு. நவாலி முருகமுத்து கோயிலுடைய அதாவது மானிப்பாய் ஆனக்கோட்டையிலிருந்து நவாலி போகிற அந்த ரோட்டில் அமைந்திருக்கின்ற இந்த வாசல் கோபுரமானது இன்று சம்பிரதாயபூர்வமாக இதை திறந்து வைக்க போயினோம். அதில் கும்பாபிஷேகம் வந்து கும்பம் பார்த்து அதுக்குரிய வேலைப்பாடுகள் வந்து இந்த ஆலயத்தினுடைய சிவாச்சாரியர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. அத்துடன் இந்த ஊர் மக்களும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியும் பார்க்கக்கூடியதாக இருக்குது.
அது அங்கெல்லாம் ஊற்ற போயிடும் மேலே இருந்தா ஊற்ற போயிடும் அதான் ஏறுத்தா ஊற்ற போயிடும் Bye.
அவர் ஓ அதில் எடுத்துட்டு நீங்கள் சொல்ல கீழே பாருங்க எல்லாரும் இங்கே மேலே பாருங்க ரெண்டு அம்மன் கையிலையும் கட்டுங்க மாலை போட்ட கையில உயதோர் மறைகளாலும் துதித்திடற் கரிய செவ்வள் செய்ய பேர் அடிகள் வாழ்க சேவலும் மயிலும் வாழ்க வெயில் சூர் மார்பு கீண்ட வேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீர் அடியர் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம். இலங்கை திருநாட்டின் வடபால் யாழ்ப்பாண நன்னகருக்கு சமீபமாக நவாலி என்கின்ற உயர்ந்த ஊரில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்திரான்பதி முருகப்பெருமானுடைய திருக்கோவில் மகோத்சவ பெருந்திருவிழா பிரம்மோத்சவமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நல்ல சூழலில் ஆலயத்திற்கும் ஆலயத்தினுடைய கிராமத்திற்கும் உள்ளே நுழையக்கூடிய வகையில் தெய்வீகத்தை உணர்த்தக்கூடிய வகையில் ஆலய வளாகத்துக்குள்ளே செல்லக்கூடிய பொழுது இறை சிந்தனையோடு செல்ல வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய சின்னங்களாக இருக்கக்கூடிய சாலாகார கோபுரங்களோடு கூடிய நுழைவாயில் கோபுரம் இன்றைய தினம் கும்பாபிஷேகமாகி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நவாலி அந்திரான் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு வெளியூர்களிலே இருந்து வரக்கூடிய பக்தர்கள் இலகுவாக அடையாளம் கண்டு நுழைவாயிலூடாக ஆலயத்துக்குள்ளே ஆலய வளாகத்துக்குள்ளே செல்லக்கூடிய வகையில் சிறப்பாக பலருடைய அனுசரணையோடு ஆலய மேலாளர்களினுடைய நிறைவான ஒத்துழைப்போடு இந்த ஆலயத்தினுடைய நுழைவாயில் கோபுரத்தை அமைத்திருக்கிறார்கள். திருப்பணி வள்ளல்கள், திருப்பணி செம்மல்கள்,
கொடையாளர்களாக இருக்கக்கூடிய திருமதி மனோகரன் குடும்பத்தினர் இந்த நுழைவாயில் கோபுரத்தை நவாலி அந்திரான் முருகமூர்த்தி கோவில் வளாகத்திற்காக அமைத்திருக்கிறார்கள். இந்த நுழைவாயில் கோபுரத்தினுடைய சிந்தனை இங்கு இந்த கோபுரத்துக்குள்ளால் ஆலய வளாகத்துக்குள்ளே செல்லும் பொழுது இறை உணர்வை தூண்டும் வகையிலும் வேறு தீய சிந்தனைகளை இங்கு தெருவிலேயே விட்டு உள்ளே நல்ல சிந்தனையோடு செல்வதற்காக தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று சொல்லக்கூடிய 4 புருஷார்த்தங்களை, அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 புருஷார்த்தங்களை அனுபவிக்கும் பொருட்டு தர்மங்களாக 4 தூண்கள் இங்கு தாங்கியாக இந்த நுழைவாயில் கோபுரத்தை தாங்கி நிற்கிறது. வலப்புறத்திலே விநாயக கடவுளும் மேற்கு புறத்திலே பைரவ கடவுளும் நடுநாயகமாக ஆறுமுக பெருமான் வள்ளி தேவநாயகியாளோடு கூட எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகான சாலாகாரமான இந்த நுழைவாயில் கோபுரம் நன்கு காட்சி அளிக்கிறது. இந்த பிரதேசத்துக்குள்ளே இந்த அந்திரான்பதி கிராமத்துக்குள்ளே செல்லுகின்ற பொழுது எல்லா அன்பர்களுக்கும் நன்மையை பயக்கும் வகையில் இந்த கோபுரம் அமைந்திருக்கிறது. நீண்ட நாள் கனவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கனவு இன்று நினைவாகி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்திரான் முருகமூர்த்தி ஆலயத்தினுடைய சிறப்பு ஒவ்வொரு ஆண்டு திருவிழாவிலும் ஒவ்வொரு சிறப்பு திருப்பணிகள் அமைவது வழக்கமாயிற்று. அதற்கு அமைவாக சென்ற ஆண்டு யாழ்ப்பாணத்திலே வேறு எங்கும் காண முடியாதவாறு சிறந்த முறையில் அமைக்கப்பெற்ற தீர்த்த தடாகம் அந்திரான் முருகமூர்த்தி சரவண பொய்கை என்கின்ற திருத்தடாகத்தை அமைத்து 6 முருகப்பெருமானுடைய திருக்குழந்தைகளையும் அங்கு தாமரைகளிலே காட்சி கொடுக்க செய்து அருமையான திருத்தடாகத்தை சென்ற ஆண்டு தீர்த்த திருவிழாவில் நிறுவி பிரதிஷ்டை செய்தார்கள். அதேபோல இந்த ஆண்டு ஆலயத்தினுடைய நுழைவாயில் கோபுரத்தை இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு 2-3 வழிகள். அந்த வகையில் முதலிலே வடக்கு புற துவாரம் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு கிழக்கு புற துவாரமும் கூடிய விரைவிலே திறப்பதற்கு முருகப்பெருமான் திருவருள் புரிய வேண்டும். அதற்கும் ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை ஆலய மேலாளர்கள் சார்பாக இந்த இடத்திலே பதிவு செய்து இந்த கோபுரத்தை நிறுவித்திருக்கக்கூடிய திருமதி மனோகரன் குடும்பத்தினர் வாழ்த்துதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள். அந்த சந்ததி வாழ வேண்டும் என்று ஆலய மேலாளர்கள் அடியார்கள் சார்பாக எமது சார்பாகவும் வாழ்த்தி ஆலய மேலாளர்களுடைய உயர்ந்த திருப்பணியும் உயர்ந்த சிந்தனையும் மென்மேலும் நலந்தோங்க வேண்டும் என்று அவர்களையும் வாழ்த்தி இந்த நிகழ்வை செய்திருக்கக்கூடிய சிற்பிகள் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள். சிற்ப கலைஞர்கள், ஓவிய கலைஞர்கள், அவர்களுடைய படைப்புகள் இங்கு மிக சிறப்பானது. நான் நினைக்கிறேன் அதுவும் இந்த ஊர் கலைஞர்களினாலே நிறுவப்பட்டது என்பதனையும் இங்கு பெருமையோடு பதிவு செய்து இந்த பதிவுகள் அனைத்தையும் நேரலையாகவும் அவ்வப்போது தாமதமாகவும் அவ்வப்போது பதிவிலே வைத்தும் முகநூல் தளமாக ஆலய மீடியாவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆலய முகநூல் தள அன்பர் அவர்களுக்கும் இந்நிகழ்வை நேரலையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய முருக பக்தர் அவர்களுக்கும் எமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அனைத்து அடியார்களுக்கும் நுழைவாயில் கோபுர திறப்பு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். பஸ்ஸு தான் முதல் போகுது போல.
மேலாரம் இல்லை எத்தனை பேர் வாங்க 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 அப்படியே எல்லாரும் நில்லுங்கோ அப்படியே உள்ள போய் அப்படி சைக்கிள் எல்லாரும் தம்பி சைட்டுக்கு போடுறான் எல்லாரும் போனா அப்புறவா வாசலால் கோபுரம் அந்த வாயில் வாசலால் வந்து இப்போ பக்தர்கள் வருகின்ற அற்புதமான காட்சி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையில் எல்லாரும் இப்படி வரும் சும்மா கிட்ட வாங்க. சரி புரியலாம். நேர்களே, இவ்வளவு நேரமும் இந்த காணொலியை பார்த்தீங்க. உண்மையில் அருமையான ஒரு நிகழ்வு. நவாலி ஊரில் வந்து இந்த அந்தராயன் முருகமுத்தி ஆலயத்தினுடைய உற்சவ தினத்திலே வந்து இந்த வாசல் கோபுரம் வந்து இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்ட அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்தீங்க. இப்படியான பல வீடியோக்கள் தர நான் காத்திருக்கின்றேன். தொடர்ந்து என்னோட பயணிங்க. நாங்கள் இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து இன்னொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.